Hi friends, welcome to Sukanya Well channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடியின் முதல் வெள்ளி. பாப்பா பிறந்ததுலேருந்து இன்னும் குலதெய்வ கோயிலுக்கு போகல. சரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டேன். ஸோ கீழே போனதும் பார்த்திங்கன்னா அத்தை வந்து மிளகாய் சட்னி அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு தோசை அண்ட் இட்லி ரெண்டுமே வந்து ஊற்றி டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலாம், இங்கே சாப்பிட்டா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சட்னி எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பால் அண்ட் டீ, காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாலாம் குளிக்க வச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி இல்லையா, ஸோ அதனால் சாமி படத்துக்கெலாம் பூ வச்சு விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டுட்டேன். ஸோ எங்கள் குலதெய்வ கோயில் நேம் வந்து பார்த்திங்கன்னா பூமி பாலகன். நீங்கள் ஆடி முதல் வெள்ளிக்கு என்ன கோயிலுக்கு போனீங்க? வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது திருச்சியாக இருந்தால், திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து திருச்சியில் கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து போஸ்ட் ஒட்டியிருக்கு. அவங்களே கொஸ்டின் மார்க்கோடு தான் கேட்டிருக்காங்க. என்னடா திருச்சியில் கடலே இல்லை கப்பலா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே மணி 8 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பி போனதும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோல்கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதம்பமும் அதுக்கப்புறம் உதிரி பட்டன் ரோஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருந்தது பூ பார்க்குறதுக்கு. அத்தை வந்து பார்த்திங்கன்னா நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணியெல்லாம் வச்சாங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு கைக்கு அரைச்சாங்க. சரி ஒரு கைக்கு வச்சாங்க, இன்னொரு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வச்சதுலேயே அவங்க கை வந்து செவந்துருந்துச்சு. சரி இதில் ஏதாவது டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சர்க்கிளாக போட்டு அதில் கட்டமாக போட்டு புள்ளி வச்சுட்டேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா டால்மியாபுரம் தாண்டி தான் வந்து எங்கள் குலதெய்வ கோயில் வரும். ஸோ அங்கே போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா டால்மியாபுரத்தில் ஃபேமஸ் வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ சிமெண்ட்லாம் இங்கே தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பெருசாக இருந்தது. ஸோ காரில் போகும்போது இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ நீங்கள் யாராவது டால்மியாபுரம் நேரில் இருக்கீங்களா அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வயல்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லா வயல்லையும் வந்து பார்த்திங்கன்னா களிமண் பார்க்கவே நம்ம ஊருடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது. நல்லா பச்சை பசேன்னு எங்கே பார்த்தாலும் வயலில் களிமண் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. கோயில் ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே பெயிண்டிங் ஒர்க்கு ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ அடுத்த மாதம் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேட் வந்து மாறி மாறி போதுமா எப்போன்னு தெரியல. ஸோ எப்படியும் அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாமி அறையில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அதுமா நல்லா வந்து காற்றெல்லாம் அடிச்சது. அது மட்டும் இல்லை அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் ஒரு 4 ஆலமரம் இருக்கும். ஸோ நல்லா காற்றடிச்சிது ஜிலு ஜிலுன்னு. இன்றைக்கி வந்து ஒரு வாரம் வந்து மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மழையெல்லாம் வரல. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியனே இல்லை, ஒரு மேகமூட்டமாக தான் இருந்தது. சூரியனே அவ்வளோக்கா இல்லை. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விலாக் போட்டிருக்கேன். ஸோ எப்படி ஏதோ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன். ஸோ போக போக இன்னும் கற்றுக்குவேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எது மாதிரி கண்டென்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அதுமாரி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாமி கும்பிட்டு அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து காலைல டிஃபன் வந்து முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாப்பா வந்து அந்த யானை குதிரையெல்லாம் பைரவரெலாம் இருந்தாங்களே, ஸோ அவங்கள்ட்டலாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் எடுத்தேன். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வரேன். ஸோ இடையில வந்து இங்கேருந்து புடிமண் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு வந்து கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இந்த இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து 1 டைம் வந்திருக்கேன். இதுதான் 2nd டைமு.
இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து புடிமண் வச்சு வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையாக தான் இருக்கும், ஷெட்டெல்லாம் கிடையாது, வெயில் மரம் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் தரை போட்டு மேலெல்லாம் ஷெட்டெல்லாம் போட்டு ஃபேன்லாம் வச்சு நல்லா வசதியாக வச்சுருக்காங்க. தண்ணி வசதியும் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா சாமி இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு சாமி கும்பிட்டோம். பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தா காரில். அந்த கோயிலில் இருக்கும்போது ஒரு வாட்டி அழுதா, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டே இருந்தா. இங்கே வந்ததுக்கப்புறம் முழிச்சிட்டா. வயலுக்குள்ள அப்படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். யார் தங்க, யார் தங்க, செல்லக்குட்டி, அம்மா தங்கம்மா, நீங்கள் அம்மா தங்கம்மா, நயனுவா, நயனிக்காவா. சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சங்கேந்தி. ஃபஸ்ட்டு ஒரு கோயில் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா டால்மியாபுரம் தாண்டி மால்வாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் அந்த கோயில் இருந்துச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சங்கேந்தி. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:30 கிட்ட வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் கடையிலே வந்து லஞ்ச் வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சுகன்யா. டாட்டா பாய்.